விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். இந்த எங்கே செல்கிறது ஜோதிடம், ஜோதிடத்தின் தரம் குறைகிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. எதெல்லாம் வச்சு இந்த ஜோதிடத்தோட தரம் குறைகிறது அப்படின்னு. வேதம் சார்ந்த ஜோதிடம் தான் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம், இதுக்குள் மனிதனின் வாழ்க்கை ஃபிக்ஸ் ஆகுது. அந்த 12 ராசியுமே லக்னத்தை கொண்டு அமைந்து 12 பாவங்களாக திகழ்கிறது. இதில் இதிகாசம், புராணம் இதெல்லாம் நம்ம தொடர்பு படுத்தி தான் இந்த ஜோதிடத்தை பார்க்க முடியும். அதில் குரு உண்டு, தேவகுரு உண்டு, அசுர குரு உண்டு, சர்ப்பங்கள் உண்டு. இதெல்லாம் என்னென்னா பிறவி, தேவ பிறவி, ராட்சச பிறவி, சர்ப்ப பிறவி, அதுக்கப்புறமேல் மேம்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தை பாம்பு நட்சத்திரம்ங்கிறான் ஜோசியத்தில். எது? ஆயுள்ய நட்சத்திரத்தை பாம்பு நட்சத்திரங்கள் அப்படிங்க, பாம்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் எப்படி தகுதி குறைகிறது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நிறைய அதில் போன தடவை வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக ஒரு 3/4 மணி நேரத்துக்கு போட்டிருந்தேன். நிறைய பேர் சார் ரொம்ப லென்த்தாக இன்ஃபர்மேஷன் இருந்தது சார், கொஞ்சம் கிறிஸ்பு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது நிறைய இன்புட்ஸ் எல்லாமே எனக்கு சக ஜோதிடர்களும் கொடுத்தாங்க, சக நண்பர்களும் கொடுத்தாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவர்களும் ரொம்ப இன்புட்ஸ் எல்லாம் அதில் கொடுத்தாங்க. நான் இந்த ஜோதிடம் பார்த்து எனக்கு மனக்கசப்பாச்சு அப்படின்னு. ஆதார் கார்டு நம்பரை வச்சு ஜோசியம், ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு ஜோசியம், அதுக்கப்புறம் இந்த ஏடெடுத்து பார்த்து ஜோசியம், இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னு அதில் ஒருத்தர் சொன்ன அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. இது என்னென்னா, அவங்க ஏதோ ஒரு 10 விஷயம் சொல்கிறாங்க சார், அவங்க பாட்டுக்கு அது எதுவுமே சரியாக மேட்ச் ஆகலை, ஆனால் பணம் கட்டி ஏமாந்தது தான் மிச்சமாக இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதில் ஒரு சிலர் சொல்கிறது கூட ஒரு சிலருக்கு பழிச்சிருக்கலாம், நடந்திருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியல. எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் வெரி லிமிட்டட் ஃபீட்பேக். ஆனால் அந்த மாதிரி ஜோதிடம்லாம் அது மெத்தடே கிடையாது, முறையும் கிடையாது, எங்கேயும் சொல்லப்படலை. சரியா? வேதம் சார்ந்து வந்த விஷயத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி சொல்லப்படலை. ஆதார் கார்டு ஒரு யூனிக் நம்பர் தான், மொபைல் நம்பர் யூனிக் நம்பர் தான். ஆனால் எனக்கு இருந்த மொபைல் நம்பர் இப்போ வேற ஒருத்தர் வச்சுருக்காரு. 10 மொபைல் நம்பர் கூட மாற்றிக்கலாம். ஆதார் கார்டு மாறாது. இது எல்லாமே அந்த எண்கள் தான். எண்களுக்கும் கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. பட் அதை வச்சுக்கிட்டு நம்ம ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதில் பரிகாரங்கள் அப்படி இல்லை. இது என்னென்னா, நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம். இன்றைக்கும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராமாயண கதையோ ஒரு மகாபாரத கதையோ அவங்க வாழ்க்கையில் இருக்கும். சார் கடன் நெருக்கடியில் இருக்கேன் சார், இது என்ன வியாதினே தெரியல, விதுடருக்கு என்ன வியாதின்னு தெரியல. கிருஷ்ணர் அந்த கஞ்சியை சாப்பிட்டு விதுடரை என் பிரசாதத்தை நீ சாப்பிடுன்னு சொல்லி விதுடருக்கு அந்த நோயை சரி பண்ணுறார். எப்பேற்பட்ட கலை அப்போ இருக்கணும் இதிகாசத்துலேயும் புராணத்துலேயும். பீஷ்மர் பஞ்சபாண்டவர்கள் இறந்து போயிட்டாங்களேன்னு தர்ப்பணம் கொடுக்க போகிறப்ப விதுடர் பார்த்துட்டு சொல்கிறார், வானத்தில் இந்த மாதிரி நிகழ்வு இருக்குது, பஞ்சபாண்டவர்கள் சாகலை, நீங்கள் தப்பாலாம் திதி கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ கிளாரிட்டி அந்த வானியல் சாஸ்திரத்தில். அந்த கிளாரிட்டிலாம் இன்றைக்கி இல்லை. ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு உங்கள் நம்பரை பார்த்துக்கிட்டு நான் ஜோசியம் சொல்கிறேன், ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு ஜோசியம் சொல்கிறேன். இது வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட்டே இல்லை. அது ரொம்ப அபத்தமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஏடு பார்த்து சொல்கிறதுல ஒருத்தர் சொன்னார், சார் அந்த நாடி ஜோதிடத்தில் அதில் எழுதியிருக்கிறதே வேறு, அந்த எழுத்துக்களே புரியல, அதில் இருக்கிற இதுவும் புரியல. ஆனால் இவங்க உட்காந்துக்கிட்டு அஷ்டமத்து சனிங்கிறாங்க, 7.5 சனியினுடைய தாக்கம்ங்கிறாங்க, பெண் சாபம் கொண்ட குடும்பம்னு அவங்களே படிக்கிறாங்க. எது? அந்த ஏடுகளில் எழுதியிருக்கிறது வேறையாக இருக்குது, இவங்க படிக்கிறது வேறையாக இருக்குது. எந்த அளவுக்கு ஜோதிடம் தரம் தாழ்ந்து இருக்குன்னு பாருங்கள். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் நல்ல அடையாளங்களுடன் பெயர் சொல்லப்படுகிறது. குடும்பத்தில் இன்ன பெயர், இன்ன அப்பாவுக்கு இன்ன பெயர், அம்மாவுக்கு இன்ன பெயர், அதனுடைய அர்த்தங்கள் விளக்கங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது, கூட பிறந்தது இத்தனை. ஆனால் அவங்க அடுத்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்த விஷயங்கள் எதுவுமே 2 வருஷத்துக்கு எனக்கு நடக்கலை அப்படின்னார். அப்போ ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணின விஷயங்களோ, இன்றைக்கி ஜாதகம் பார்க்குறதோ, ஃப்யூச்சரை பற்றி சொல்லக்கூடியதோ இருக்கணும். அதே மாதிரி இந்த என்கரேஜ் பண்ணுறேன், மோட்டிவேஷன் பண்ணுறேன், கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள், தயங்காதீர்கள்னு ஒரு ஜோசியர் குதிக்கிறாரு. தயங்க வேண்டாம், ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு இன்னொரு ஜோசியர் சொல்கிறார். நான் சொன்னேன், இதெல்லாம் ஜோசியமே கிடையாது. கால் அடிபடுனா பட்டே தீரும். அது விரல் அடிபடுதா, நகத்தில் அடிபடுதா, முழங்காலில் அடிபடுதா, இல்லை இடுப்பில் அடிபடுதா, இல்லை முழு காலில் அடிபட்டு நீ 6 மாதம் படுத்துறியா, இல்லை ஹாஸ்பிட்டலில் உன் காலை கட் பண்ணி எடுக்கிறானா, இதுதான் பலன். இது நடந்தே தீரும். அதே மாதிரி சுபத்துவமான நிகழ்வுகளும் நடக்கும். இந்த சுபத்துவமான நிகழ்வு நடக்கிறது கஷ்டமாக இருக்குது. என்ன காரணம்னா,
புவியீர்ப்பு விசை உண்டு, கிரகங்கள் சுழற்சி, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ரிஃப்ளெக்ஷனை கொடுக்குது. இப்போ சுக்கிரன் சுற்றுச்சு, ஓகே, சுக்கிர திசை பணம் காசு கொட்டுது, அதிகாரம் வருது, வாகன பிரயாணங்கள் வருது, பெயர் புகழ் வருது, அடடடா அப்படிங்கிறோம். இதே சனி வந்தால் மங்கி போகுது. ஏன், என்ன காரணம்? இதே சனி பொங்கியும் கொடுக்குறாரு. என்ன காரணம்? அவனுடைய கர்மா. அப்போது பிறவி மேம்படணும். எப்படி? சர்வ பிறவி, ராட்சச பிறவி, அதுக்கப்புறமேல் தேவ பிறவி, அதுக்கப்புறமேல் இந்தா நீ அந்த தேவ குலத்தில் பிறந்து நீ இந்த பாவம் செய்திருக்கிறாய், இந்த கிரகம் பலமா, இதற்கான வாழ்க்கையை நீ அனுபவித்து திருப்பி என்னை வந்தடைவாய். இதுதான் லைஃப். அதே மாதிரி நம்ம பாரம்பரியம், அந்த ஜோதிட பாரம்பரியம் குரு சிஷ்ய பாரம்பரியம். அர்ஜுனனுக்கே ஒரு குரு தேவைப்படுறாரு அந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு, வாழ்க்கைங்கிற யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு. நமக்கும் கண்டிப்பாக ஒரு குரு தேவை. அந்த குரு நல்ல குருவாக இருக்கணும். அந்த தேடல் தான் ஜோதிடம். இப்போது நமக்கு ஒரு நியாயமான ஆசை இருக்குது. பிறந்தேன், சாப்பிட்டேன், வளர்ந்தேன், வேலைக்கு போனேன், காய்ச்சம்பாரிச்சேன், வீட்டுக்கு வந்து பட்டேன், வீடு வாங்கினேன், வாசம், இப்படி வாழ முடியாது. திடீர்னு வியாதி இருக்கும், நோவு வரும். என்ன நோவுனே கண்டுபிடிக்க முடியாது. அது நமக்கு இருக்கும், நம்ம பிள்ளைக்கு இருக்கும், நம்ம ஒய்ஃபுக்கு இருக்கும். அதை உணர்தல் தான். அதே மாதிரி சார் கடன் நெருக்கடி சார், பணம் பத்துனா மட்டும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நான் குபேர பூஜை சொல்லுவேன். உடனே சார் அந்த குபேர பூஜை உடனே பண்ணிடலாம் சார். ஏன் மற்ற பூஜைலாம் வேண்டாமா? மற்றதெல்லாம் வேணாமா? குபேர பூஜை மட்டும் உடனே வேணுமா? ஒரு ஜோசியருக்கு இந்த குபேரரோட கதை சொல்லி இந்த கோவில் சொன்னேன். யாராவது உனக்கு இந்த நட்சத்திரத்தில் வந்தாங்கன்னா, ஜோசியருக்கு, அஸ்ட்ராலஜருக்கு, நீ இதை ரெஃபர் பண்ணுப்பா, இந்த கோவில் வந்து நல்ல ரிசல்ட் தரும், ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு. எது 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு அந்த கோவில் கொடுக்குறேன் அந்த ஜோசியருக்கு. அந்த ஜோசியர் என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு ஓகே சார் அப்படின்ட்டு ரொம்ப நல்ல பையன் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வர எல்லாத்துக்கும் அந்த கோவிலை கொடுக்குறான். நான் சொன்னேன், டேய் அது கிடையாது. அவன் அந்த பையனுக்கு பாருங்கள், திருப்பி சார் கார்த்திகேயன் சார் இன்னும் இது என்ன சார், இந்த நட்சத்திரத்துக்கு என்ன சார், சார் இது என்னோட ஜாதகம், இது எப்படி இருக்குது, அதை கேட்கணுங்கிற புரிதல் அவங்களுக்கு வரல. ஓவர் கான்ஃபிடென்ஸ். இன்றைக்கி இருக்க ஜோதிடர்களுக்கு, இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய இளம் ஜோதிடர்களுக்கு நிறைய ஓவர் கான்ஃபிடென்ஸ். வெறும் கிரகம், பாவம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே சுற்றின்னு இருக்காங்க. இப்படி சுற்றுன்னு ஒரு கண்டினியூவஸ் சக்ஸஸை கொடுக்க முடியாமல் போயிடும். தினம்தோறும் இன்றைக்கும் நான் காலையில் எந்திரிச்சு ஒரு விஷயம் போகும்பொழுது அதில் நான் படிக்கிறேன், அதில் நான் கற்றுக்கிறேன், அதில் நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நிறைய கோவில்கள் போகும்போது அந்த ஸ்தலங்களோட வரலாறு கேட்குறேன். இந்த ஸ்தலங்களோட வரலாறு எப்படி இருந்தது, இதில் என்ன நடந்தது. இப்போ அந்த வீடியோவை தான் அடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஒரு பிரமாதமான கோவில். ஐ மை செல்ஃப் ட்ராவல்ட். அந்த நிறைய நான் இந்த கோவிலை கண்டுபிடிக்கல, வேற ஒருத்தவங்க சொன்னது தான். இந்த கோவிலை ஏன் இவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ பிரசித்தி ஆச்சுங்கிறத அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டேன். அந்த சிவாச்சாரியார் அந்த விளக்கங்களை கொடுத்தார், அந்த வைஷ்ணவத்தில் இருக்கிறவங்களும் அந்த விளக்கங்களை கொடுத்தார். அதை தனித்தனி வீடியோவாக அவங்களுக்காக அடுத்து கொடுக்க போகிறேன். நிறைய ஜோதிடர்கள் இன்னும் நல்லா கற்றுக்கணும்னு நினைங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க, நல்ல ஹெல்தியான அஸ்ட்ராலஜியை தேடுங்க. உங்ககிட்ட வரவர்களுடைய நியாயமான ஆசைகளை நீங்கள் நிறைவேற்ற முடியும். ரேதர் தேன் ஃப்யூச்சரை சொன்னது ஜோதிடம் அப்படிங்கிறத விட நான் என்ன பிஸ்னஸ் பண்ணட்டும், நான் எப்போ வீடு கேட்டேன் அப்படி கேட்காதீங்க, பதில் சொல்லாதீங்க. அது ஜோதிடமே கிடையாது. இந்த ஜோதிடத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. கர்மா என்ன, பாவம் என்ன, புண்ணியம் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட கலை சார். ஃபேமிலியில் மேரேஜ் நடக்கலை சார், அதுக்கான காரணம் என்ன, புண்ணியம் இருக்கா, எந்த அளவுக்கு அந்த புண்ணியம் இருக்குது, என்ன திசை நடக்குது. ராஜாவாகக்கூடிய ஜாதகம் தான், ஆனால் அந்த கிரகம் திசை நடத்த வரணுமே. நல சக்கரவர்த்தி தான். சனி திசை வரும்போது எங்கே போகிறாரு, சமையல் வேலைக்கு போகிறாரு. இன்றைக்கும் சமையல் வேலையை யாரும் கௌரவமாக பார்க்க மாட்டாங்க. சமயக்காரன் எப்படி, சமயக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கணுமான்னு யோசிக்கிறாங்க நிறைய பேர். அந்த செஃப் பொசிஷனையோ இந்த சமையல் தொழிலையோ கௌரவமாக யாரும் பார்க்கவில்லைங்கிறதுக்கு இந்த கதை உதாரணம். நலச்சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் பாருங்கள். அந்த சனி திசை எப்போ அந்த நலச்சரித்தத்தை கேளுங்கிறான், அதுதான் பரிகாரங்கிறான். நலச்சக்கரவர்த்தி அந்த திசை முடிகிறப்ப நலக்குவத்தில் நீராடி வெளியில் வந்து தான் இழந்த சொத்துக்களை மீட்டார். எப்போ, திசை முடிகிறப்ப கடைசி 2 வருஷம் சனி திசை, குரு புத்தி 2 வருஷம் கடைசியில். அந்த நேரத்தில் தான் நம்ம திருநள்ளாறு போகணும். சனி திசை நடக்கிறப்ப போனோம்னா அது பேக் ஃபயர் ஆகும். இப்படி ஸ்தலங்களோட மகத்துவம் தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஸ்தலத்தோட வரலாறை தெரிஞ்சுக்கங்க. அந்த நலக்குளத்தில் நீராடி என்ன நல்லெண்ணெய் ஸ்நானம் செய்து, அவர் சனிக்கிழமை நல்லெண்ணெய் ஸ்நானம் பண்ணுறார். எதுக்கு, சனி நீராடுங்கிறாங்க ஔவையார். சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குழி, பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குழி. இப்படி ஹெல்தி ப்ராக்டிசஸை ஒரு ஜோதிடர் சொல்லணும். இன்னைக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும், என்கிட்ட வரவர்களுக்கு நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு தோண்டி எடுத்து கண்டுபிடிக்கணும்.
தசாபுத்திக்குன்னு ஒரு ஒரு வழிபாடு இருக்குது, பிரார்த்தனை இருக்குது. இந்த மாடனா அல்ட்ரா மாடனாலாம் தயவுசெய்து விட்டுடுங்க. இந்த செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணுறது இது என்னென்னா, சந்திராஷ்டமத்தன்னைக்கு உங்கள் பிம்பம் உடையும். இது சந்திரனுடைய பிம்பம் 8ஆம் ஸ்தானத்தில் உடைகிறது. சந்திரன் அவமானப்படுறான், சிரமப்படுறான், தடுமாறுறான், பற்றாக்குறையை சந்திக்கிறான், அவங்களோட வரலாறுல எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க சந்திரனை. இதெல்லாம் சந்திராஷ்டமத்தன்னைக்கு நமக்கும் நடக்கும். அதனால தான் சந்திராஷ்டமத்தன்னைக்கு அந்த இமேஜை டெலீட் பண்ணு. அந்த டெலீட் பண்ணுறப்ப அந்த பிம்பம் உடையும். அது உடையிறப்ப நமக்கு இது கொஞ்சம் சின்ன ரிசல்ட் கொடுக்கும். இருந்தாலும் இதை விட நல்ல பவர்ஃபுல்லான வைபவங்கள்லாம் இருக்குது. என்ன நட்சத்திரம் அன்னைக்கு, என்ன திதி, இதுக்கெல்லாமும் பார்த்து தான் நம்ம சந்திராஷ்டமத்துக்கு பரிகாரம் எடுக்கணும். பொதுவாக மாடர்ன் பரிகாரம்னு தயவு செய்து சொல்லாதீங்க. இதெல்லாம் தனியாக ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அப்படி சொல்லி நீங்களாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். அதே மாதிரி இப்படி பண்ணுங்க, அப்படி இல்லை. ஏற்கனவே அந்த பரிகாரம் இதிகாசத்துலேயோ புராணங்கள்லேயோ அந்த ரெஃபரன்ஸ்லேயோ நடந்திருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்வது நல்லது. இந்த ஆதார் கார்டு ஜோசியம், இந்த எலி ஜோசியம், அதே மாதிரி இந்த ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு நான் ஜோசியம் சொல்கிறேன் பாருங்கிறது ஓவர் கான்ஃபிடென்ஸான வேலை. இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால தான் ஜோசியக்காரங்களை போட்டு ட்ரோல் பண்ணி கிழிச்சு எடுத்தாங்க கொரோனாவில். அதையும் தாண்டி வெக்கமும் இல்லாமல் நிறைய ஜோதிடர்கள்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க திருப்பி அதே பேட்டர்னில். இந்த கொரோனா அந்த ட்ரோல் வீடியோவுக்கு அப்புறம் தான் ஜோதிடம் வந்து ஒரு டைமென்ஷனுக்கே வந்தது, ஒரு ஷேப்புக்கே வந்தது. நெகட்டிவாக இருக்கிற விஷயத்தையும் எடுத்து சொல்லி அதற்கு என்ன பண்ணணுங்கிறத நல்ல ஜோதிடர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்ல ஜோதிடத்தை தேடுவோம். இது வந்து என்னென்னா, எனக்குள்ளே இருந்த ஆதங்கம், கோபம், என்ன இவ்வளோ மட்டமாக ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்ன டிவியில் உட்காந்துட்டா உடனே எதை வேணால் சொல்லிடலாமா, எதை வேணால் பேசிடலாமா, சபை நாகரிகம் இன்றைக்கி போயிடுச்சு. ஆனால் யூடியூப்பால் தான் நிறைய ஜோதிட புகழ் வந்தது. இப்போ எனக்கெல்லாம் யூடியூப்பில் தான் ஒரு தூக்குச்சு பாரு, இப்படி ஒரு ஜோசியர் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம். அப்போது இந்த 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 யூடியூப் நல்லதையும் பண்ணுது. இதே யூடியூப் கொஞ்சம் நிறைய தரமற்ற ஜோதிடத்தையும் கொண்டு வந்து சேர்க்குது. தயவு செய்து நல்ல தரமான ஜோதிடத்தை பிரித்து ஆராய்ந்து தகுதி அறிந்து நம்ம நேயர்கள் தான் முடிவெடுக்கணும். நேயர்கள் தான் நல்ல ஜோதிடத்தை வரவேற்கணும். மற்றதெல்லாம் ட்ரோலாக பாருங்கள், ட்ரெண்டிங்காக பாருங்கள், கிண்டல் அடிக்கிறதா பாருங்கள், தப்பு கிடையாது. லைஃப்பில் ஹியூமர் வேணும், சிரிக்கணும். எனக்கு நானே நிறைய இடத்துல ட்ரோல் பண்ணிக்கிட்டதெல்லாம் உண்டு, கிண்டல் அடிச்சுக்கிட்டதெல்லாம் உண்டு. ஐயோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. இப்படிலாம் நானே ட்ரோல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு ஜாதகம் கேட்கறதுங்கிறது சீரியஸான விஷயம். அவ்வளவு அழகாக சொல்லுங்கள். அதை வந்து லிமிட் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி தெரிஞ்சுக்காமலே நிறைய ஜோதிடர்கள் சீனில் வந்து ஆகா ஓகோங்கிறாங்க. அடுத்த ஜோசியர்கள் சொன்னதெல்லாம் என்னவோ தான் சொன்ன மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்நியர்கள் தலையீடு குடும்பத்தில் போய் இதெல்லாம் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு மீடியாவில். அதையே திருப்பி எதுக்கு சொல்லணும்? இப்போ இருக்கிறதுக்கு அதை எப்படி சொல்லலாம், இப்போ இருக்க தலைமுறை என்ன பண்ணுறாங்க, எப்படி இன்டர்டிபெண்ட்டாக கணவன் மனைவி இருக்காங்க, இதெல்லாம் எடுத்து தான் நம்ம அந்த பலன்கள் சொல்லணும். ஜோதிடத்தின் தகுதி எங்கே செல்கிறது, இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி வரப்போகுது, யார் இதற்கான இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க தெரியாது. ஆனால் நம்ம நேயர்கள் அதை தரமாக தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி கெட்டப் பார்த்து ஜோசியம் கேட்க போகாதீங்க. ஒரு ஜோசியர் போட்டிருக்க மோதிரம், பிரேஸ்லெட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா அப்படின்ட்டு போகாதீங்க. இந்த ஜோசியர்கிட்ட 3 மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் இல்லையா, 4 மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் இல்லையா, ஐயோ அவர்கிட்ட கேட்டாதான் அப்படின்லாம் செலக்ட் பண்ணாதீங்க. நல்ல ஜோதிடர்கள் இருக்காங்க, 4 நாளில் அப்பாயின்மெண்ட் தர ஜோதிடர்கள்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி எவ்வளவு கட்டணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொடுக்குற கட்டணத்துக்கு இந்த ஜோதிடர் தகுதியா, அந்தளவுக்கு அவர் ரகசியங்களை சொல்கிறாரான்னு பாருங்கள். இந்த எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது முடியவே முடியாது. சில கணிப்புகள் நடக்கும், சில கணிப்புகள் நடக்காமல் போகும். நான் சொன்ன கணிப்புகள்லேயும் 2-3 மிஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் சக்ஸஸை எந்த அஸ்ட்ராலஜர் கொடுத்துருக்கார், கண்டினியூவஸாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி இந்த ப்ரொமோட் பண்ணிக்கிறது, கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கிறது, முருங்கைப்பூவில் அர்ச்சனை பண்ணுங்கள், வேப்பம்பூவில் அர்ச்சனை பண்ணுங்கள், எரிச்சலாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு இன்ட்யூஷனில் வாக்காக சொல்கிறது. அதை கொண்டு வந்து பொதுவான ஜோதிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காதீங்க. தனிப்பட்ட ஜாதகத்துக்கு அந்த மாதிரி பலன் சொல்லுங்கள். வேணான்னு சொல்ல வரல நான். அதில் என்ன பவர் இருக்கோ அதெல்லாம் நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க. அதை வந்து தனியாக சொல்லணுமே தவிர ஒரு பொதுவான மேடைக்கு கொண்டு வர முடியாது. இப்போ அடுத்து ரெண்டு நிகழ்ச்சி நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை பாருங்கள். அதற்கான அறிவிப்பு தான் இப்போ கொடுத்துருக்கேன். ஜோதிடத்தினுடைய தரம் எங்கே இருக்கிறது, ஒரு கிரகத்தை பற்றின புரிதல் எங்கே இருக்குது, சனி தசை நடப்பவர்களுக்கோ, சனி புத்தி நடப்பவர்களுக்கோ, சனியினுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுக்கோ அந்த வழிபாடு, அந்த கோவில் ரொம்ப பெரிய பிரீதியாக இருக்கும். ராகு தசை, ராகு புத்தி, சர்ப்பதோஷம் கொண்டதுக்கு இன்னொரு கோவில் இருக்கும். 2 வீடியோ தரேன். 2 வீடியோவோட ஸ்தல பெருமையும் தெரிஞ்சுக்கங்க எப்படி இருக்குது அப்படின்னு. நானே நேரில் பர்சனலாக போய் அந்த கோவில்களில் கொஞ்சம் நேரம் செலவழித்து அங்கே இருக்க சிவாச்சாரியார்கள்ட்டும் அங்கே இருக்க வைஷ்ணவத்தில் இருந்த அந்த ஆச்சாரியர்கள்ட்டையும் பேசி என்னென்ன விஷயங்கள் இந்த கோவிலில் இருக்குது, இதுக்கான சிறப்பு என்ன,
எந்த அளவுக்கு இது ரிசல்ட் தரும் அப்படிங்கிறதெல்லாம் பர்சனலாகவே கேட்டு வந்தேன். இந்த மாதிரி நாம் கண்டு கேட்டு அனுபவித்து அதை தான் நம்ம அடுத்தவர்களுக்கு சொல்லணுமே தவிர நம்மளா சொல்லக்கூடாது. இது வந்து ஜோதிடர்களும் பார்க்கலாம். அதே மாதிரி தரமான ஜோதிடத்தை நேயர்கள் ஆதரிக்கணும். தரமற்ற ஜோதிடத்தை போய் நுகர்ந்து கூட பார்க்காதீங்க. அதுதான் நான் சொல்கிறது. சில பேர் சொல்கிற ஜோசியத்துக்கெல்லாம் நான் 100 ரூபா காசு கொடுக்க மாட்டேன். அவ்வளோ எரிச்சலாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் நல்ல ஜோதிடத்தை ஆதரிங்க, வரவேறுங்க. அது என்னோடதுன்னு நான் சொல்லலை. என்கிட்ட குறை இருந்தாலும் தாராளமாக அதை கமெண்ட்டில் போடுங்க, தப்பு கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்துடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.